ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. இது வழி நிறைந்த மே மாதத்தின் தொடக்கம். உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த மாதத்தை வழி நிறைந்த மாதமாக கடத்தி கொண்டிருப்பார்கள். அது ஈழ மண்ணிலாகட்டும், தமிழ் மண்ணிலாகட்டும், புலமேர்ந்த மண்ணில் எந்த இடத்துல எந்த தேசத்தில் தமிழ் மக்கள் இருந்தாலும் இந்த மாதத்தை வழி நிறைந்த மாதமாக கடத்துவார்கள். காரணம் இந்த காலகட்டத்தில் தான் மிக பெரும் ஒரு பேரழிவு நடந்தது, இனப்படுகொலை. ஹிட்லருடைய 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தினுடைய அந்த ஹிட்லருடைய நாஜி படைகள் செய்த இனப்படுகொலைக்கு பிறகு இந்த நூற்றாண்டில் கண்முன்னே நடந்த ஒரு இனப்படுகொலை. அது வழி நிறைந்த மே மாதமாக பார்க்கிற இந்த காலகட்டத்தில் தமிழக மீனவர்களுக்கும் ஈழ மண்ணில் உள்ள மீனவர்களுக்கும் 2 பேரும் தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் மக்கள். அந்த மக்களுக்குள்ளாகவே ஒரு மோதல் கடலில் வைத்து நடந்திருக்கிறது. காங்கேசன் துறையைச் சேர்ந்த, குறிப்பாக பலாலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறாங்க, அந்தோணி நகர் என்கிற அந்த இடத்தை சேர்ந்த சயந்தன் என்பவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் கட்டி இழுத்து வந்து அடித்து இப்படியாக செய்து கரையில் சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி அடித்தது சரிதானா அப்படின்னு 2 நாட்களாக மிக பெரும் அளவில் ஒரு வைரலாக செய்தி ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லை, குறிப்பாக எல்லா கட்சி தலைவர்களையுமே விட்டுட்டாங்க. நாம் தமிழர் கட்சி சீமானை மட்டும் இங்கே தான் நம்ம கவனிக்கணும். அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சிலர் வந்து தொடர்ந்து ஒரு ரைட்டப் வந்துட்டு, சீமானுடைய நெய்தல் படை வந்தால் இப்படித்தான் ஈழ மீனவர்களை செய்யுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு, இதுக்கு சீமானுடைய பதில் என்ன, மீனவர்களை இப்படி அடிக்கலாமா, தமிழ் மீனவர்களை இப்படி அடிக்கலாமா, அப்படி தொடர்ந்து வந்து ஒரு பெரிய பரப்புரையை வந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இங்கே பார்த்தோம்னா நாம் வந்து சரியாக போயிட்டுருப்போம், கணிச்சு வேலை செய்துக்கிட்டு இருப்போம், ஒரு சரியான நேரத்தில் அந்த போராட்டத்தை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி வேலை செய்துட்டு இருக்கிறதுக்குள்ளாக இந்த போலி தமிழ் தேசிய கும்பல்னு ஒன்று இருக்கும். சில போர்வையில், சில பேர்வையில், சில பேரில் இருந்துக்கிட்டு திடீர்னு தமிழ் உணர்வோடு ஒரு போராட்டம் நடத்துவாங்க. அப்படியே மடமாற்றிட்டு கொண்டுட்டு போயிடுவாங்க. அதை வந்து நீர்த்து போக செய்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ச்சைக்குள்ளாக இவர்கள்னால் இப்படி தானேன்னு அந்த மக்கள் மத்தியில் ஒரு பேர் வர மாதிரி மடமாற்றிட்டு போயிடுவாங்க. ஈஸியாக ஒரு சலசலப்புக்கு உண்டாக்கிடுவாங்க. அது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்களும் தமிழர்கள் தான், இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் தான். 2009 அந்த அயோக்கியத்தனத்தை செய்ய ஆரம்பித்து நம்ம கூடவே இருந்து போராடுறதா சொல்லி, நம்ம கூடவே இருந்து அழுறதா சொல்லி, நமக்காகவே போராடி கை கோத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லி எல்லா துரோகத்தையும் செய்திருந்த அந்த கும்பல் இன்றும் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் அந்த மண்ணிலும் சில பேர் வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா 16-17க்கு பிறகு வந்து கடல் கொள்ளையர்கள்னு ஒரு வார்த்தை லேசாக அடிப்பட தொடங்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தமிழக மீனவர்கள் இரத்த காயத்தோடு வர்றது, அடிபட்டு வர்றது, குற்றுயிரும் கொலையுயிருமாக வர்றது நடந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு காலமும் ஈழ மண்ணில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் ஒரு காலமும் இந்த மாதிரி செய்ய துணியவும் மாட்டாங்க. இது என்ன அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் அதை நிறைய சோர்ஸ் மூலமாக நம்ம விசாரிச்சுட்டு இருந்தோம். ஏற்கனவே இதை பற்றி சில தகவல்களும் சொல்லியிருக்கிறோம். இலங்கை இன்டெலிஜென்ட் இருக்குல்ல, அந்த இனவாத அரசுன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இது வந்து ஏற்கனவே டக்ளஸ் மூலமாக சில வேலைகள்லாம் அங்கே செய்துக்கிட்டு இருந்தாங்க. முடிந்தவரை இரண்டு தரப்புக்கும் வந்து ஒரு மோதலை உருவாக்கி விட்டால், அது பற்றி எரிய வைத்து விட்டால் நிரந்தர பகையாக இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய முயற்சி அந்த காலகட்டத்தில் நடந்தது. ஸ்ரீலங்கன் ஏஜென்சி, அந்த நேவி ஏஜென்சியை வச்சு, நேவியினுடைய படைகளை வைத்து அவர்கள் மூலமாக அன்யூனிஃபார்மில் வந்து அடிக்கிறது, ரகலை பண்ணுறது, வட்டி மாக்கிறது, வலையை எடுத்துகிட்டு போகிறது, இழுத்துக்கிட்டு போகிறது, இந்த எல்லையில் இருந்தால் கூட கைது செய்து கொண்டு போய் எங்கள் எல்லையை தாண்டிட்டுன்னு சொல்கிறது, இப்படி அவதூறு வழக்கு எக்கச்சக்கமாக தமிழர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இன்றைக்கும் வழக்கில் இருக்கிறாங்க. தமிழ் மீனவர்கள், இந்த தாய் தமிழ்நாட்டை இங்கே சேர்ந்தவர்கள் ஈழ மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பகுதி சிறைகளில் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல கோடி மதிப்புள்ள பல நூறு படகுகள் வந்து அந்த துறைகளில் வீணாகவே இருக்குது. சமீபத்தில் அது ஏலம் விடுறதா கூட சொல்லியிருந்தது இலங்கை கவர்மெண்ட்டு. இந்த மாதிரியான திட்டங்கள் ஏற்கனவே டக்ளஸ் இருக்கும்போது பல முறை நடந்தது. இங்கே 850க்கு மேற்பட்ட மீனவர்கள் இது வரைக்கும் இறந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இலங்கை இனவாத அரசினுடைய அந்த இராணுவம். சிவிலில் வர்றதும், இராணுவத்தை உடையில் வர்றதும், நேவியில் வர்றதுமாக செய்து இப்படி அடித்து கொண்டு இருக்குது. இதுக்கு பல ஆயிரம் பேர் வந்து படுகாயத்தோடு திரும்பி வந்திருக்காங்க, பொருளாதாரத்தை இழந்து வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கும்போது இலங்கை அரசு மெத்தனமாக இருந்துக்கிட்டு, அதனுடைய நோக்கம் தமிழ் மக்களுக்குள்ளாக இரு கரைகளுக்கும் இடையே, அந்த இரு கரைகளும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து மோதிக்கணும்,
சண்டையாகணும். இது இங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வாளன் சில கோஷ்டிகள் உள்ளே வந்து நுழைஞ்சி எல்லாத்தையும் மடமாற்றிட்டு போகிற மாதிரி அங்கேயும் சில கும்பல்கள் இருக்கிறது. இப்போ இந்த விடயத்துக்கு வருவோம். இந்த பையன் அந்த தம்பியோட பேர் வந்துட்டு சயந்தன் சொல்லிட்டு பேர். இங்கேருந்து போயிட்டு வந்தவங்களுடைய பேர் வந்துட்டு அவங்க நாகை மாவட்டம் பெருதூரை சேர்ந்த 5 பேர், பாலசுப்ரமணி உள்ளிட்ட ஒரு 5 பேர் இங்கேருந்து போயிருக்கிறாங்க. அவங்க கடலில் வலையெல்லாம் விரிச்சிட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க போட்டில். அவங்க படகுல படுத்துட்டு இருக்கும்போது ஒரு போட்டு வந்திருக்கிறது, ஒரு படகு வந்திருக்கிறது. அதிலிருந்து 3 பேர் இறங்கியிருக்கிறார். வழக்கம் போல் அந்த கும்பல் வந்து இந்த மாதிரி செய்து அடித்து வலையெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறது, பொருளை அடிச்சுட்டு போகிறது. இவங்க குறைவான எண்ணிக்கையில் இருப்பாங்க. அவங்க ஒரு கூட்டமாக வந்து அடித்து இந்த மாதிரி செய்துட்டு போகிறது. அன்றைக்கி பார்த்து 3 பேர் வந்திருக்காங்க 25ஆம் தேதி. இவர்கள் 4 பேராக இருக்கவே 4-5 பேராக இருக்கவே பட்டுன்னு அவங்கள மடக்கி அடித்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப தெரிஞ்சது வழக்கமாக வந்து அடித்து வலையை எடுத்துக்கிட்டு கொள்ளடிச்சிட்டு போகிற கும்பல் இந்த கும்பல் தான். 2 பேர் அந்த படகோட திரும்ப ஓடி இருக்கிறாங்க தப்பி. இவன் மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அடித்தது பெருங்குற்றம் அது. ஆனால் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்படுறப்ப அங்கேயும் நடந்திருக்கு, இங்கேயும் நடந்திருக்கு. நம்ம அதை பேச வரல. எப்படி இருந்தாலும் அடித்தது குற்றம். அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா போதையில் இருந்திருக்கிறார். அவரே தன்னை உடம்பை கீறிக்கிறது, அடிச்சுக்கிறது, இப்படியான வேலைகள் செய்திருக்கிறார். முரட்டுத்தனமாக செய்திருக்கிறப்ப தான் கையை காலை கட்டி போட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க, அடித்திருக்கிறார்கள் அப்படின்றது சொல்லப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அது அடிச்சிருக்க தேவையில்லை, அடிச்சிருக்க கூடாது. பிடிச்சிட்ட உடனே கையை காலை கட்டி போட்டு இங்கே கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கணும். இங்கே ஒரு விஷயம் இருக்குது. போட்டு வந்து இறங்கும் போதே அந்த தம்பியை அழைச்சிட்டு வரும்போதே அவன் தான் அப்படின்னு இந்த கரையில் நிற்கக்கூடிய குரல் 4-5 குரல் கேட்குது. அப்போ அவன்தான்னா ஏற்கனவே பல முறை அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறாங்க, அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. தெரியுது இந்த கும்பல் வந்து அடிக்கடி வந்து கடல் கொள்ளையர்கள். இது என்ன எனக்கு சோமாலியாவை அது வந்து வழியில் மறித்து அங்கே இருக்கக்கூடிய கடல் கொள்ளை எப்படிலாம் நடக்குது, என்ன மாதிரி நடக்குது நம்ம நிறைய படிச்சிருப்போம். கண்ணு கெட்டின தூரத்தில் இரு கரைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் உறவுகள் தான் இருக்குது. இது என்ன புதுசாக கடல் கொள்ளையர்கள் இப்போ தான் வருது. 2009 அங்கே மிக பெரும் இன அழிப்புக்கு பிறகு மிகப்பெரும் ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் அழிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வன்முறைகள் வந்து வருது. அன்யூனிஃபார்மில் சில பேர் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தமிழ் மக்கள் மத்தியிலே சில பேரை கையாளாக எடுத்துக்கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் செய்கிறாங்கல்ல, 2009 தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குல்ல. நம்மள மாதிரியே தெரிவானுங்க, நம்மள மாதிரியே கோஷம் போடுவாங்க, நம்மள மாதிரியே தமிழ்னு முழங்குவாங்க. கடைசியாக வந்து ஒரு குறுக்கு வேலையை செய்துட்டு போயிடுவாங்க. அதனால் ஒட்டுமொத்த தமிழ் தேசத்துக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். அதே போல் அங்கே சில பேர் வந்து ஏஜென்சியை வச்சுக்கிட்டு செய்துக்கிட்டு இருந்தது இலங்கை ஸ்ரீலங்கன் ஆர்மி. பல காலகட்டத்தில் இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சேந்தன் என்ற தம்பி அவர் வந்து அந்தோணி நகர் அந்த பகுதியை சேர்ந்தவர். அங்கே இருக்கக்கூடிய மீனவ பகுதி தொழிற்சங்கம், அங்கே இருக்கக்கூடிய அந்த சங்கம், அந்த ஊருக்கு உண்டான மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்களே ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஊருன்னு சொல்லுவாங்க. எங்கள் தமிழ்நாட்டு கரையோர பகுதிகளில் ஊருன்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த ஒரு நல்லது கட்டமே காவல்துறையை உள்ளே விட்டதில்லை. அவர்களாகவே கூடி செய்து அந்த குற்றவாளிக்கு வந்து ஒப்படைச்சிருவாங்க. தப்பு செய்ய அனுமதிக்க மாட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரியான பெருங்குற்றங்கள் நடக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஊருக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சு போயிட்டு கைது செய்தெல்லாம் முடியாது. குற்றம் செய்திருந்தானா ஊர் தலைவர் வந்து ஒப்படைச்சிருவார். அப்படி ஒரு போக்கு இங்கே இன்றைக்கும் கடலோர பகுதிகளில் இருக்குது. அப்படிலாம் உள்ளே மீறி போய் இவங்க வந்து நாங்கள் போலீஸ் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அவங்க ஊர் கட்டுப்பாடுன்னு ஒரு ஒழுங்கு வச்சுருக்காங்க. அதே போல் அந்த கடலோர பகுதிகளும் ஈழமண் கடலோர பகுதிகளும் ஊர் ஒழுங்குன்னு ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு அவங்கக்கிட்ட இருக்குது. ஏற்கனவே அதுக்கெல்லாம் பேர் போன மக்கள் தெரிஞ்ச விஷயந்தான். அதில் இந்த குடும்பம் மட்டும் ஒரு 7 குடும்பம்னு நினைக்கிறேன். இவங்க குடும்பம் மட்டும் தொடர்ந்து ஒரு சண்டித்தனம். அதை வந்து அந்த ஊர் பெரியவர்கள் கண்டித்து அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் வந்திருக்குது. அதை நம்ம பயன்படுத்த முடியாது. அதை அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து இங்கே வந்து பஞ்சாயத்து வச்சு பேசணும், கண்டித்தோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் தலாளி கடற்தொழில் சங்க தலைவர். என்னென்னு சொன்னால், இப்போ எங்கள்கிட்ட இலங்கை மீனவரை ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, இந்தியா மீனவர்கள் பிடிச்சிருக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட ஊர் நூல் மற்ற செய்தியாளர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்தியா மீனவர்களை தப்பான வழியில் தப்பான பாதையில் எழுதி கொண்டும் வார்த்தைகளை விட்டு கொண்டும் இருக்கணும். அப்படியான சம்பவங்கள் நடக்குது. என்னென்னு சொன்னால், இவியல் வந்து கடல் கொள்ளையர்கள். இவியல் தனிப்பட்ட இல்லை, இவியல் குடும்பம் சேர்ந்து களவெடுக்கிறாங்க. இதை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால், 6 மாதம் சங்க தலைவராக வந்து 3 தடவை ஆக்களை பிடிச்சிருக்கேன். 12ஆம் தேதி பிடிச்சி சந்திரசேகர் அமைச்சர், கிராம சேவையாளர், மற்றவங்கிட்ட போலீஸ் ஓஏசி அவர்களுக்கு கடிதம் கொடுத்துருக்கு. பலாலி அண்டத்தில் கதைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் கடத்தொழில் செய்கிறோம். எங்களோட கடத்தொழில் செய்கிற சமுதாயத்தில் இருந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவியல் மாமன் மருமக்கள்
பிள்ளைகள் என்று சொல்லி இந்த இந்தியா மீனவத்தை பொருட்கள், அதாவது வலையில இருந்து போனு ஜிபிஎஸ்ல திருந்தி வாழுங்கன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சிலருடைய வலையவே அறுத்துக்கிட்டு வந்து பஞ்சாயத்து வந்திருக்கிறது. அதை ஒப்படைக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. சனி ஞாயிறு அதுக்குள்ளார இப்போ வலையை விற்றுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நீதிமன்றம் வந்து வழக்கு கொடுத்துருக்குறோம். இங்கே இருக்கக்கூடிய பேராயர் ஃபாதர் மூலமாக கிறித்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதனால் ஃபாதர் மூலமாக சேர்ந்து ஒரு ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்றப்ப அந்த ஃபாதரும் கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் முடிக்கிறார். அதுக்கு மேலேயும் அவன் திருந்தலை, சரிபட்டு வரலன்னு தான் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சாயத்து தலைவராக, அந்த சமுதாய தலைவராக முன்னாடி 6 மாதம் பொறுப்பில் இருந்த அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வழக்கே நடத்தியிருக்கிறார் மாவட்ட நீதிமன்றத்தில். நான் வெளிநாடுகளுக்கு செல்வதாக இருந்ததால் அந்த வழக்கை நான் முடிச்சுக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த ஒரு குடும்பம் தொடர்ந்து இந்த மாதிரி கடலுக்குள்ளே வர்றது, அந்த பகுதி மக்களுடைய வலையும் அறுத்துருக்கிறாங்க, கொள்ளடிச்சிருக்காங்க. இந்த பகுதி தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களுக்கிட்ட இது தொடர்ந்து நடந்திருக்கு. ஒரு 7-8 பேர் கும்பலாக வர்றது, அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா, அந்த ஒரு கும்பல், ஒரு குடும்பம், அப்படி அது மட்டும் தொடர்ந்து அந்த பகுதி மீனவ கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அந்த பகுதி காவல் நிலையத்தில் முறையிடப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிறித்துவ பாதிரியார் வந்து ஒரு சபையை கூட்டி கண்டிக்கிறாரு, திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இவ்வளவுக்கும் பிறகும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அந்த கும்பல் வந்து யார் பின்னணியில் இருப்பாங்க? இப்போ இங்கே சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் வார்னு சொல்கிறாங்க. ஒரு டீம் இருக்கும், உங்களுக்கு ஒரு கும்பல் இருக்கும், எதுக்கும் கட்டுப்படாதுன்னு. மறைமுகமாக காவல்துறை பின்னணியில் இருக்கும். சில பஞ்சாயத்தை தீர்க்க முடியலன்னா அந்த மாதிரி கும்பலை தான் அனுப்போம், போய் தீர்த்துட்டு வாங்க அப்படின்னு. அது போயிட்டு காலரை உயர்த்துக்கிட்டு நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. பெரிய ஆட்கள் அப்படி இப்படிலாம் தோணாது. சத்தம் இல்லாமல் வந்து விஷயத்தை எதுனா கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, காவல்துறை கண்டுக்காமல் வேடிக்கை பார்க்கும். அதை போலத்தான் அங்கே தொடர்ந்து அவர்கள் மீது ஒரு புகார், ஒரு சர்ச்சை, ஒரு பஞ்சாயத்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கும்பல் மீது, அந்த குடும்பத்தின் மீது, அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு கும்பல் மீது ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. காரணம், பின்னணியில் ஏதோ ஒரு சக்தி அவங்களுக்கு இருக்குது. அதுதான் இனவாத அரசனுடைய அந்த இன்டெலிஜென்ஸாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம். பொதுவாக இங்கே வந்து ஒரு பகுதியில் வந்து பெரிய பஞ்சாயத்து ஏழரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே கண்டுக்காது. ஏன்னா அவன் தேவைப்படுவான், நாளைக்கு நமக்கு நல்லது கெட்டதுக்கு தேவைப்படுவான். அவனை வச்சு சில விஷயங்கள் பண்ணணும், மோதலை உருவாக்கணும், 2 கோஷ்டிகளை சண்டைகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்குனே வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த யுத்தி எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்குதோன்ற கேள்வி இருக்குது. ஏன்னா சமீப காலமாக கடல் கொள்ளையர்கள் தாக்கினார்கள்னு பேப்பரில் வருது. இது என்ன நாடா? என்ன அங்கே இருக்குது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு, கை கட்டுற தூரத்தில் இருக்குது இந்தியன் கவர்மெண்ட்டு, மிகப்பெரிய உலகத்தின் வல்லாதிக்க நாடு. இந்த நாட்டினுடைய மீனவர்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிலர் வந்து தாக்கிட்டு, கடல் கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு தாக்கிட்டு போனாங்க அப்படின்றப்ப ஒரு பெருமை மிக்க இந்திய தேசத்தினுடைய குடிமக்களாக இருக்கிறவங்க தாக்கப்படுறப்ப அவங்க எப்படி வேடிக்கை பார்க்குறாங்க? இங்கே தான் ஒரு சந்தேகம் வருது. இன்றைய தேதி வரை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இந்தியாவும் நினச்சதில்லை. இறந்து கொண்டிருப்பது தமிழன் தானே அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு. இதே கேரளாவில் ஒரு மீனவர்கள் ஆஸ்திரேலியா சென்று கொண்டிருந்த ஒரு கப்பல் வந்து அங்கே இருக்கிறவங்க சுட்டதால் இறந்துட்டதா சொல்லி வழிமறித்து கைது கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தினாங்க. பாகிஸ்தான் எல்லையை தாண்டி போகிறப்ப அங்கே எதனா நடந்துச்சுன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க குஜராத் பகுதி மீனவர்களுக்கெல்லாம். இந்த பகுதி மீனவர்கள், தமிழக பகுதி மீனவர்கள்னாக்கா தமிழக மீனவர்கள், மற்ற இடத்துலலாம் இந்திய மீனவர்கள் தாக்கப்பட்டார். இப்படி ஒரு பார்ஷியாலிட்டி இங்கே இருக்குது, ஒரு பாகுபாடு, ஒரு வேறுபாடு இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் மக்களுக்குள்ளே ஒன்றா இருக்கணும். நாம் இது வலி நிறைந்த மே மாதம் தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்துட்ருக்கோம். அங்கே தொடர்ந்து ஒரு பரப்புரை, ஒரு கும்பல் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, மதிமுக இருக்கிறது, இன்னும் பல கட்சிகள் இருக்குது. எல்லா கட்சியும் விட்டுட்டு இந்த நாம் தமிழர் மட்டும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி சீமான் நெய்தல் படை எதற்காகவா? கேரளாவிலையும் தான் நெய்தல் படை அங்கேயும் தான் வச்சுருக்காங்க. கேரளா தனியாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு, அது எப்படி அந்த ஈழ உறவுகளை அடிக்கிறதுக்காக இந்த படையை வச்சுருப்பாங்க? புரிதல் இல்லாமல் இதை கொச்சைப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக ஒரு உணர்ச்சியை தோன்றது. இங்கே இருக்கக்கூடிய இந்த மீனவர்களும் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களும் பெரும் பகையாக போய்விடணும். அதுதான் நோக்கம். அதுதான் இனவாத அரசினுடைய இன்டெலிஜென்ஸ் செய்யக்கூடிய வேலை. அதற்கு சிலர் அங்கே ஏஜென்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் தெளிவாக சொல்லிட்டாங்க, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கடல் கொள்ளை வேலையை, திருட்டுத்தனத்தை தான் அவங்க செய்துட்ருக்காங்க, கொள்ளை அடிச்சுக்கிட்டு வராங்க, நாங்கள் கண்டித்தோம், எங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இன்றைக்கும் 2 தரப்புலையும் அங்கே இருக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், இங்கே இருக்கிறவங்ககிட்டையும் பேசுகிறோம். கடலுக்குள்ளாக நாங்கள் பயணிச்சிட்டோம்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளை மாற்றிக்கிறது, உதவி கேட்டுக்கிறது, அவங்க உணவை வாங்கி நாங்கள் சாப்பிட்றது, எங்கள் உணவை அவங்களுக்கு கொடுக்கறது, அண்ணன் தம்பியாக இப்படி தான் இன்ன வரைக்கும் கடலுக்குள்ளே. கச்சத்தீவு பகுதி போனாங்கனாக்கா அந்த பக்கம் தவறி போயிடுற தமிழக மீனவர்கள் எத்தனையோ பேர் அங்கே இருக்கக்கூடிய ஈழ உறவுகள் மீனவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள்.
அதை போல் அங்கிருந்து வந்தவர்களுக்கு இங்கே உதவி செய்தாச்சு. இப்படி காலங்காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதுக்கு ஊடால தான் மத்தியில் தான் இந்த கடல் கொள்ளையர்கள் தாக்கப்பட்டு கொடூரமாக அடித்து இந்த மாதிரி வந்து சாமானிய மீனவ மக்கள் உறவுகள், தமிழ் உறவுகள் சத்தியமாக செய்யவே மாட்டாங்க. இது தனி மனோபாவம் வேணும், தனி பின்னணி வேணும், ஒரு தனி துணிச்சல் வேணும். இந்த துணிச்சல் எப்படி அந்த கும்பல் அந்த குடும்பத்துக்கு வருகிறது? காவல்துறையை முறையிட்டு காவல்துறையும் எதுவும் செய்யலை. அப்படி என்ன காரணம் என்னென்னா, அது கண்டுக்காமல் விட்டுரு அப்படின்னு சிலோன் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கு லோக்கல் உள்ளூர் காவல் நிலையத்துக்கு. அவங்கள கண்டுக்காத விட்டுருங்க, இது வளர்ந்துக்கிட்டே இருக்கட்டும், பெருசாகிட்டே இருக்கட்டும். இதன் மூலமாக ஒரு மோதல். இப்போ அதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய அங்கே வேலை போன கும்பல்னு ஒன்று இருக்குல்ல, இங்கேயும் சிலது இருக்காங்கல்ல, ஏதாவது ஒன்று நம்ம கூட எதை சொன்னல தொடக்கத்தில், அந்த மாதிரியான போலி கும்பல் அங்கேயும் அவர்களெல்லாம் ஒரேடி அதை பற்றி எழுதி தமிழக மீனவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், சீமான் இதை இப்படி என்ன சொல்ல போகிறார், சீமான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும், சீமானுடைய படம் வந்து விட்டார். என்னென்னா சமீப காலமாகத்தான் அந்த பகுதிகளில் தமிழ் உறவுகள், ஈழ மண்ணில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் நாம் தமிழர் கட்சி பதாகைகளையும் சீமானையும் வச்சு பெரிய அளவில் ஒரு எழுச்சியாக பேசி மேலே கொண்டுக்கிட்டு வராங்க. இதை எப்படியாவது முடக்கணும், இதை சூறையாடணும். இதுதான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய தலையாய கடமை இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் அங்கே கூடிய இன்டெலிஜென்ட் உளவுத்துறைக்கும். அதை இந்த மாதிரியான சம்பவத்தின் மூலமாக சீர்குலைச்சிடணும். இப்போ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்த சீமான் டீம் தான் அங்கேருந்து அடிச்சு அனுப்புனாங்க தெரியுமா அப்படின்னு பேச வைக்கிறது. நான் எங்கள் சென்னை மொழியில் பேசுகிறாங்க, அவங்க மொழியில் பேசுவாங்க. இந்த சீமான் கட்சி அங்கே என்ன பண்ணிச்சு, எங்கள் தமிழ் ஆட்களை அடித்து அனுப்புகிறப்ப அப்படின்னு பேசுறது, மக்களோட மக்களாக உள்ளே இணைஞ்சிக்கிட்டு இதை அப்படியே இன்னும் போட்டு கொளுத்து போட்டு பெருசாக்குறது. இதற்கெல்லாம் இடம் அளிக்கக்கூடாது என்பதை அந்த பகுதியைச் சேர்ந்த அந்தோணி நகர் பகுதின்னு சொல்கிறாங்க, அந்த பகுதியை சேர்ந்த மீனவ சங்கத்தினுடைய பிரதிநிதிகளே வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அந்த ஊர் மக்களை ஒரு சில பேர் பேசியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய இந்த புரளி பேசிக்கிட்டு திரிகிறாங்கல்ல சிலோன் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி மாதிரி சில பேர், அந்த கிராமத்தில் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு பதிவை போடணும். அங்கே போகாதவே அந்த பகுதிகளே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ் உறவுகளுக்குள்ளாக ஒரு பிரிவு வரணும், ஒரு பிளவு வரணும், ஒரு நிரந்தரமான பகை வரணும். எனக்கு தெரிஞ்சே ஒரு 4-5 பேர் தமிழ் உறவுகள் புலம்பெயர்ந்த அது எல்லாருக்குமே இருக்குன்னா, ஏன் ஈழத்து உறவு மீனவர்களை இப்படி செய்தார்கள், இது தவறு இல்லையா, இது கண்டிக்கக்கூடியது இல்லையா? உண்மையிலே அடித்து கொண்டு வந்திருந்தால் கண்டிக்கக்கூடியது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்க மேலே 5 பேர் மேலேயும் வழக்கு போட்டிருக்கு அடித்ததற்காக வேண்டி. அதே நேரத்தில் கொள்ளை அடித்ததுக்காக அந்த சேந்தன் உள்ளிட்ட 3 பேர் மேலேயும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ அவரை மருத்துவமனையில் வச்சுருந்து வைத்தியம் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த சம்பிரதாயம்லாம் முடிஞ்சதுன்னா அவருக்கு பெயில் எடுக்கிறது அப்படின்னு எடுத்து இந்த மாதிரி. எதுக்கு இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக சொல்கிறேன்னா, இங்கேருந்து வலையில் சிக்கி அங்கே போயிட்டு நேவி கைது பண்ணுது இல்லைங்களா, இலங்கை நேவி அரசு, இனவாத அரசு. அவங்க சிறைக்குள்ளே இருக்கிறப்ப அங்கே வந்து வழக்குக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஈழ மீனவ உறவுகள் தான் அவர்களை தாங்கி பிடிக்கிறாங்க, பல உதவிகளும் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் இதை பார்க்கணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈழத்து உறவுகள் தான் தமிழக மீனவர்கள் அங்கே வழக்காடி அங்கே சிக்கிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கான உதவியாகவும் கூட இருக்கிறதாகவும் மற்ற உதவிகளை செய்யறதும் அந்த உறவுகள் தான் செய்கிறாங்க. இங்கே வந்து சிக்கப்படுற அந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய மீனவ உறவுகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் தான் எல்லா விதத்திலையும் சகல விதத்திலும் உதவியாக இருந்து இங்கேருந்து மீட்டு வெளியெடுத்து அனுப்புகிறாங்க. இது நல்லா தான் போயிட்டுருக்குது. கரையிலையும் சரி தண்ணிலையும் சரி நாங்கள் ஒன்றுக்கொன்று தான் இருந்துட்டுருக்கிறோம். இப்படிலாம் ஒரே ஒரு சிக்கல் வந்து இருக்கிறது. அது என்னென்னா, அது தனி பகுதி விவாதத்துக்குரியது. ட்ரோலர் வச்சுட்டு மடிவலையை போட்டு இழுத்துட்டு வர்றது, அது படகு மீன்பிடி படகு வச்சுக்கிறவங்கெல்லாம் தனி, நாட்டு படகு வச்சுருக்கிறவங்களாம் தனி. இந்த ட்ரோலர் மடிவலையை வச்சுக்கிட்டு போகிறவங்க அவங்க ஒரு பெரிய அது கார்பரேட் மாஃபியா கும்பல் மாதிரி. அது நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோன்னு இருக்கிறது. எனக்கு அந்த மடிவலை பயன்படுத்துறதுல முழுக்க உடன்பாடே கிடையாது. நீங்கள் 1000 காரணத்தை வேணால் சொல்லுங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள், ஈழ உறவுகளுடைய மீன் வளமும் பாதிக்கப்படுகிறது. இங்கிருந்து போகிற படகுகளில் போகிறவங்களுக்கும் மீன் கிடைக்க மாட்டேங்குது. ஒட்டு மொத்தமாக போட்டு வழித்து எடுத்துக்கிட்டு வந்துடுறது. இது இந்த கடல் கொள்ளை சம்பவத்தோட இது ஒரு பெரிய கொள்ளையாக இருக்குது. மடிவலையை வச்சுக்கிட்டு அது கண்டிக்கக்கூடியது. அது ஒரு தனி ட்ராக், அது வேறு. இதுக்கும் இந்த கடல் கொள்ளை மோதல் சம்பவத்துக்கும் வேறு பிரச்சனை. எந்த விதத்தில் இருந்தாலும் இந்த மடிவலை பயன்படுத்துவதை முழுக்க தடை செய்யணும். அதுக்கு தமிழ்நாடு அரசு முயற்சி கடுமையாக இருக்கணும். இந்திய அரசும் அதுக்கு வந்து கடுமையான ஒரு இதை கொண்டுட்டு வரணும். மீன் வளங்கள் சூறையாடப்படுவதை 2 கரையில் இருக்கக்கூடிய அந்த பக்கம் போனீங்கன்னா சிங்கள கடற்கரை பகுதிக்கும் அது பாதிப்பு தான். யார் ஒருத்தருக்குமே பாதிப்பு வரக்கூடாது. மடிவலைன்றது அது ஒரு மோசமான கொள்ளை. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு, ஆனால் இது வந்து முழுக்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2 பகுதி மீனவர்களுக்கும் இது வரைக்கும் இப்படியான ஒரு
பகை மோதல்னு இருந்ததே இல்லை. இந்த சமீபமாக நடக்கிற இந்த கடல் கொள்ளை என்பதை அந்த சம்பவத்தை தவிர்த்து பார்த்தா வேறு எதுவும் கிடையாது. கொடூரமாக அடித்து இங்கே வந்து கரையிறங்கின மீனவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த உறவுகள் ஒரு காலமும் அந்த மாதிரிலாம் செய்ததில்லை. அப்படி வழிப்பறி பண்ணவும் மாட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈழ உறவுகள் அந்த மாதிரி இல்லாமல் உதவிகள் செய்து அனுப்புகிற பழக்கம் நிறைய இருக்குது அங்கே. ஏன் அப்படி இருக்கும்போது இது மட்டும் நடக்குது? இந்த ஒரு குடும்பம், ஒரு கும்பல், ஒரு கோஷ்டி மட்டும் ஏன் செய்ததுன்னா, இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விவகாரத்தை 2 பகுதி உறவுகளும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு சக்தி அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது. தான்றோண்டித்தனமாக செய்கிறார்கள்ன்ற ஒரு துணிச்சல் அவங்களுக்கு இருக்கிறது என்றால், யாரோ பின்னணியில் இருக்கிறார்கள். இருக்கலாம். நேவி கூட இருக்கலாம். அந்த கவர்மெண்ட்டுடைய நேவி கூட இருக்கலாம். இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம். காவல்துறை இருக்கலாம். இந்த 2 பகுதியும் அடிச்சுக்கின்னு சண்டை போட்டுட்டு இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒற்றுமை வந்து விடக்கூடாதுன்னு. அதுவும் வலி நிறைந்த இந்த மே மாதத்தில் இப்படியான சம்பவங்களை தூண்டி விட்டோம்னா, ஒன்றும் பற்ற வச்சு விட்டோம்னா, அந்த எழுச்சி மே தின எழுச்சி இருக்குல்ல, அது வந்து மட்டுப்படும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மீறித்தான் இந்த கரையிலையும் சரி, அந்த கரையிலையும் சரி, அன்றைய தினத்தை கண்ணீரோடு நாம் எழுச்சியாக அனுசரித்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுக்க அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ் மக்கள் மத்தியில். அதை எந்த விதத்திலும் சீர்குலைக்க முடியாது. இப்படியான போலி கும்பல்களை, கொள்ளையர்கள் என்ற பெயரிலோ எந்த பெயரில் வந்தாலும் அது ஒரு ஏஜென்ட்டுடைய வேலை அது. அந்த கும்பலை எந்த கும்பலாக இருந்தால் அடையாளம் கண்டு இப்படி தனிமைப்படுத்தணும். அந்த பகுதி மக்களும் சரி, இங்கே இருக்கிறவர்களும் சரி. இதை தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நடந்தது அழித்து இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த மடிவலை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுக்கணும். தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இத்தனை பேர் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதற்கு இந்திய அரசு இலங்கையிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு கொண்டு வரணும். தொடர்ந்து கடற்கொள்ளையர்கள் என்ற பேரில் வந்து சுமூகமாக வந்து அடிச்சிட்டு போகிறது, யாரோ ஒருத்தன் வந்து அடிச்சிட்டு போகிறதுக்கு எதுக்கு அந்த பக்கம் நேவி இருக்கணும்? கேள்வி இருக்குதில்ல. என்ன பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கு சிலோன் கவர்மெண்ட்டு? இந்த கேள்வியெல்லாம் இருக்குதில்ல. அப்போ ஏதோ ஒரு உள்ளடி வேலை இதுக்குள்ளாக இருக்கிறது என்பதை இதில் புரிஞ்சுக்கணும். இளைய தலைமுறை இதை தெரிஞ்சுக்கணும். இந்த சம்பவத்தின் மூலமாக இரு தரப்புக்குள்ளாகவும் ஒரு பெரிய பகை வளர்ந்து விடக்கூடாது. அந்த பகையை மூட்டி விடுகிறது ஏதோ ஒரு சதி கும்பல். அது யாருன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்கன்றது தான் இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.